கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று சுவிசேஷ ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சபையின் சார்பில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை அழைப்பிற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். மல்கியா புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். மல்கியா அதிகாரம் 1 வசனங்கள் 6 முதல் 7. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்திருக்கிறார். ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட நம்மிடம் இன்று இதே வசனத்தை கர்த்தர் நம்மை நோக்கி கேட்கிறார். நாம் அவரை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது அவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா? அவரின் அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்ற சிந்தையோடு நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறவர்களாக ஜெப சிந்தையோடு அமர்ந்திருப்போம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களை உண்டாக்கினவரே, எங்களை தேடி வந்து மீட்டு கொண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கடந்து வர ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்குள் நீர் கடந்து வர
வேண்டுமாய் உம்மை ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்குள் நீர் வர முடியாதபடிக்கு எங்களிடம் காணப்படுகிற எங்கள் பாவங்களை, எங்கள் தவறுகளை, எங்கள் மீறுதல்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபங்கள், எங்கள் துதிகள் உமக்கு பிரியமானதாக இருக்க எங்களை மாற்றும். நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கிற உம்முடைய வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய செய்தியை கொண்டு வருகிற போதகரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தர இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஒழுங்கும் கிரமமாக நடக்க பின்னணியிலிருந்து உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் நிமித்தம் இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் போன பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வருகிற வாரத்தில் உற்சாகத்தோடு உமது ஆலயத்திற்கு வர அவர்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் தாரும். ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். அது நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சபையார் தொடக்க பாடலுக்கு எழுந்து நிற்போம். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் சங்கீதம் 73 மாறி மாறி வாசிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள்.
ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? இதோ இவர்கள் துன்மார்க்கர். நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் இப்படியாக என் மனம் கசந்தது. நான் காரியம் அறியாத மூடனானேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். ஆமென். நாம் தொடர்ந்து நிற்போம். துதி ஆராதனை குழுவினர் வழிநடத்த கர்த்தரை துதித்து பாடுவோம். Corinthians 12:9 says, "My grace is sufficient for thee." என் கிருபை உனக்கு போதும். கிருபையால் நாம் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அளித்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. Whatever we gain, whatever we lose in this world, whatever we think that we have achieved on our own, is not by our own accord or by our own strength or by our own talent, but by what God has gifted to us. So let us know that we are standing here on our 2 feet, not because we have legs, not because I can do this myself, but because we are here through God's grace. And that is the only grace that we need, and it is sufficient for us. With that in our mind, let's sing the first song, கிருபையா நிலைநிற்கின்றோம். சந்தோஷமா அவர் கிருபை நமக்கு உண்டு இந்த நினைவுடன் கைத்தட்டலோடு இந்த பாடலை பாடுவோம்.
யாத்ராகமம் 15:11 கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வசனத்தில் நம்ம மனசில் வச்சுட்டு அவர் எவ்வளோ பெரியவராகவும் அவர் எவ்வளோ நம்மளை காக்கிறவராகவும் அன்பு செலுத்துவராகவும் இருக்கிறார் என்று மனதில் வைத்து ஆண்டவரை துதிப்போம். உமக்கு
my God, why have you forsaken me? Why are you so far from saving me, so far from my cries of anguish? யாருக்காச்சும் சொல்ல முடியுமா இது பைபிள் எங்க இருக்குன்னு? கொஞ்சம் சத்தமா சொல்லலாம். ஓகே பாஸ்டர் யாருக்கும் தெரியல. Okay. It's from Psalm 22, and when David says it, we know that he's talking from a point of anguish. But I recently realized that this appears one more time in the Bible, this exact word. Does anybody know this? I mean, I'm sure you know, but you won't tell me. But I'll tell. When Jesus is on the cross, he says the exact same words. My God, why have you forsaken me? And as I was reflecting, preparing for this song, and as they told us it's Evangelism Sunday, I was thinking, where is there a God who would become human like me? Any problem, I go to him, he can say he knows because he's walked in my shoes. And as he's crying out on the cross, I don't know the pain he must have suffered, and I don't know why he would suffer. I'm not willing to suffer that pain for myself, knowing the person I am. But a love so unfathomable, when it flows out of you, you want to share it with everyone else. And that's what evangelism means to me. So let us sing the song to show God our gratitude in the one way that we can. We sing as loudly as we can and lift our hearts to worship him. Open my eyes, let me
such a loving God and dying on the cross for us and telling us, showing us a love that can never be repeated, Lord. Lord, though we may never be able to show sacrificial love like you, Lord, we pray that you show us the way to be a reflection of your love to those we meet every day, Lord, that when they see us, they see you, Lord, and they yearn to draw closer to you, Lord. Be with us, Lord. Teach us to be a light in the world, Lord. In Jesus' name I pray. Amen. Please be seated. இது ஜெப நேரம். விசேஷ தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் முன்னே வரும்படி நான் அழைக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் வாருங்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய ஆரம்பத்திலேயே எங்களுக்கு நினைவுறுத்தின பல சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல வேறு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் பாடினோம், அறிக்கையிட்டோம். உன்னதங்களிலே வீற்றிருக்கிற கர்த்தர் நீர், உம்முடைய சிங்காசனம் உயர்ந்தது. எங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியங்களிலே ஒன்று உம்மை ஆராதிப்பது, அடுத்தது உம்மை அறிவிப்பது. இந்த ரெண்டையும் செய்வதற்கு நாங்கள் தகுதியானவர்களே அல்ல கர்த்தாவே. கிருபையினால நீர் எங்களோடு இடைப்பட்டீர், எங்களை தொட்டீர், திரும்பவும் உயிர்ப்பித்தீர், உருவாக்கினீர், உபயோகப்படுத்துகிறீர். உதவாத பாத்திரமாயிருந்த எங்களை உபயோகமுள்ள பாத்திரமாய் நீர் உருவாக்கி நீர் வணைந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, அந்த நிலைமையை உணர்ந்தவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நீர் பெரியவர், உம்முடைய வல்லமைக்கு ஈடு இணை இல்லை, உம்முடைய அன்புக்கு அளவில்லை, உம்முடைய கிருபைக்கு எல்லை இல்லை. எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் கர்த்தர் நீர். ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி எங்களையும் சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த வாரத்தின் எல்லா நிகழ்வுகளிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், எங்களோடு பேசினீர்,
எங்களை போஷித்தீர், எங்களை நடத்தினீர், எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை தூக்கி நிறுத்தினீர் கர்த்தாவே. குழப்பத்தின் மத்தியில் இருந்த சிலருக்கு தெளிவை கொடுத்தீர். சத்தியத்தின் வார்த்தைகளை நீர் தெளிவாய் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்போதும் ஸ்தோத்திரம் சொல்ல வந்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகளே உடைய கையில் ஒப்படைக்கிறோம். அருட்பணி நிமித்தம் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அருமையான குழுவை நீர் அழைத்து சென்றீர். எல்லைகளை தாண்டி அவர்களை பயன்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். போன ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஒவ்வொருவரும் சத்தியத்தை சுமந்து சென்றவர்களாய் எங்கள் மத்தியில் திரும்ப அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த அருட்பணியின் ஊழியர்களுக்காக நன்றி. பிரயாணங்களிலே கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி. செல்லும் இடமெங்கும் உடைய பிரசன்னம் கூட இருந்ததுக்காக நன்றி. சந்தித்த மக்களுக்காக நன்றி. பெற்ற அனுபவங்களுக்காக நன்றி. தொடர்பு கொண்ட திருச்சபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஒரு புதிய தரிசனத்தோடு ஒருவர் எல்லாரும் வந்திருக்கக்கூடும். திருச்சபையாக ஆண்டவரே, இந்த குழுவினருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா ஒத்தாசைக்காகவும் அனுகூலமான கதவுகளுக்காகவும் உமக்கு நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். இந்த அருட்பணியினுடைய தீ தொடர்ந்து அவர்களுக்குள்ளே பற்றி ஏறிட்டும் சுவாமி. இங்கே தொடர்ந்து பயன்படவும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடும் அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டி சாரா சரஸ்வதிக்காக, சகோதரர் ஸ்டீஃபன் சாமி பிள்ளைக்காக, மாஸ்டர் செபஸ்டியன் ஜாய் இனியனுக்காக, ஷான் மார்ட்டின்காக, வில்சன் மிஷேலுக்காக, சகோதரர் இயேசு ரத்னத்துக்காக உங்களுடைய கையில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்து நிற்கிறோம். வாழ்வை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த வாழ்வுக்கான எல்லா அனுகூலங்களையும் கடந்த ஆண்டிலே கொடுத்தீர். கடந்த வந்த பாதையின் சவால்களை சந்திக்க உதவி செய்தீர். தேவைகளை சந்தித்தீர், பேசினீர் கர்த்தாவே. இந்த வாழ்விலே சென்ற வருஷத்தில் அவள் பெற்ற எல்லா நன்மைகளுக்கும் நீர்தான் காரணர். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் உருவிடமான உம்மிடத்தில் ஒப்படைப்பது தான் எங்களுக்கு சிறந்தது. எனவே இந்த அருமையான பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதமான கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். கரத்தை நீட்டும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து புறப்பட்டு செல்ல நீர் கிருபை தாரும். வரும் ஆண்டிலும் என்னவெல்லாம் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். வரும் ஆண்டிலே இருக்கிற சவால்களை சந்திக்க வேண்டிய பலத்தை தாரும். சிரமங்களை மேற்கொள்ள வேண்டிய எல்லா சக்தியும் தாரும். ஞானத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து உம்முடைய வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடும் அங்கிள் லக்ஷ்மணனுக்காகவும் ஆண்டி சௌரியம்மாக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆனந்த் தாமஸ்க்காகவும் அமிதா சாமுவேலுக்காகவும் ஜெபிக்கிறோம். ராபர்ட் ரவிக்குமாருக்காகவும் மேபலுக்காகவும் ஜெபிக்கிறோம். பொன்னையா டேவிட்காகவும் தாபகிருபாக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரை ஆண்டவரே உம்முடைய கரந்தொட்டு ஆசீர்வதிக்கணும். திருமண வாழ்வின் பந்தத்தை தொடர்ந்து ஆண்டவரை போற்றவும் பாதுகாக்கவும், அதை தொடர்ந்து ஆண்டவரை அதில் வளரவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமண வாழ்வின் சவால்கள் எல்லாருக்கும் எல்லா வயசுலையும் உண்டு கர்த்தாவே. இந்த ஆண்டிலே இந்த அருமையான குடும்பம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை செவிப்போம் என்ற உறுதியோடு கர்த்தரை உயர்த்தி பிடித்து கொள்ள, திருமண வாழ்வின் குடும்ப வாழ்வின் எல்லா நிலைமையிலும் கர்த்தரை மையப்படுத்தி கொள்ள கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஞானஸ்நானத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான தீர்மானம் நிகழ்வோடு நின்றுவிடக்கூடாது கர்த்தாவே. வாழ்விலே தொடர்ந்து அந்த ஞானஸ்நானத்தில் அவள் எடுத்த உறுதிமொழியை கடைசி வரை கர்த்தரே தேவன் என்று சொல்லி உயர்த்தி பிடித்து கொண்டு நடக்க கிருபை தாரும். உம்மை மேன்மைப்படுத்தும் வாழ்க்கையை நீர் தாரும் கர்த்தாவே. ஞானஸ்நானத்துக்கு அப்பாலும் ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை புரிந்து கொள்ள சரியான பாதையிலே வலது பக்கமும் சாயாதபடி இடது பக்கமும் சாயாதபடி இந்த அருமையான வாலிப பிள்ளைகள் கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யும். சிந்தைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, வரும் கல்வி ஆண்டில் பாலிடெக்னிக்கு போவதற்கு சிலர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவள் எல்லாரையும் உடைய கையில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதியும். இந்த புதிய கல்வி ஆண்டில் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தீர்மானத்தோடு ஆண்டவரே படித்து முடிக்கவும், படிக்கிற காலங்களில் சக மாணவர்கள் மாணவிகளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் அன்பான போதகர் ரெவரண்ட் பிலிப் ஏப்ரகாமுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான துணைவியை எழுந்திருக்கிற இந்த நிலைமையில் இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே நீர் தேவை. நெருங்கினவராக இருக்க வேண்டும் சுவாமி. எதிர்பாராத ஏற்பட்ட இந்த மரணம் அந்த குடும்பத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நீ நல்லவர் கர்த்தாவே. நாங்கள் காரண காரியங்களை ஆராய முற்படவில்லை. உம்மிடத்தில் மாத்திரம் வந்து நிற்கிறோம். அந்த குடும்பம் மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்த பலருக்கும், திருச்சபைகளுக்கும் ஆண்டவரே ஒரு கனத்த இருதயத்தை உண்டாக்கியிருக்கிறது. இந்த சுகமான நேரத்தில் இந்த அருமையான போதகருக்கு அவர் குடும்பத்துக்கு நீ ஆறுதலாகவும் தேர்தலாகவும் வழிகாட்டியாகவும் பலப்படுத்துகிறவராகவும் புது தெம்பை தருகிறவராகவும் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷ ஞாயிறாய் கொண்டாடும்போது ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழாதபடி, யாரோ ஒருவருக்கு இது ஊற்றி கொடுக்கப்பட்ட பொறுப்பா என்று எண்ணாதபடி, திருச்சபை முழுமையாய் ஆண்டவரே சத்தியத்தை சுமந்து செல்லும் சுவிசேஷங்களாய் உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் ஆண்டவரே எல்லாரும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், பெற்ற அனுபவங்கள் எல்லாம் விரைமாய் போகக்கூடாது கர்த்தாவே. விடுவிடக்காய் இந்த திருச்சபை இருக்கணும்னா சுவாமி, சமுதாயமாக இந்த திருச்சபை சத்தியத்தை அறிவிக்க வேண்டுமே. இன்றைக்கு ஆண்டவரே அதை நாங்கள் நினைத்து கொண்டாடும்போது எங்கள் எல்லாரையும் கர்த்தாவே நீர் உந்தி ஏவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேறு யாரெல்லாம் இன்றைக்கு தேவையோடு முன்னாடி வந்து முழங்கால் படிட்டு இருக்கிறார்களோ நீர் அறிவீர் கர்த்தாவே. ஒருவேளை பியூஸில் நின்று கொண்டிருக்கிற மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். யார் இந்த தேவையோடு வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசி இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையில் எங்கள் எல்லாருக்கும் நீர் போதுமானவராயிரும் கர்த்தாவே. நீர் உயர்ந்தவர், மகிமை மூக்கு மாத்திரமே சொந்தம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். இது காணிக்கையின் வேளை. சபையார் எழுந்து நிற்போம். காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை உமக்கு முன்பாக வர எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எங்கள் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். நாங்கள் இந்த காணிக்கைகளை உற்சாகத்தோடு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் அதிகமாக உமக்கென்று கொடுக்க எங்களை பலப்படுத்தும்.
சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருப்போம். இவ்வேளையிலே திருமறைப்பாடையும் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் ஏசாயா 43 அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்?
கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். என்னுடைய செய்தியின் சாராம்சத்தை நேற்று இரவு வரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அட்லீஸ்ட் வர்ஷிப் சேமனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் முதல் பாடலிலே ஆண்டவருடைய விந்தையை பற்றி நாம் பாடினோம் இல்லையா? இட்ஸ் அ வண்டர். ஏன் நம்மெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும்? ஏன் சொல்ல வேண்டும்? அவர் இறையாண்மை பொருந்தியவர். There was a panoramic picture in chapter 43 of Isaiah and the previous chapters too. It's a very wide picture. பெரிய திரையிலே காணும்படியாய் அவர் பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு நானே கர்த்தர், அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. God's sovereignty is so unique, so unique. You cannot replace it with anything. That is why we have to obey and serve God. ஆண்டவருக்கு ஏன் சாட்சி சொல்ல வேண்டும்? அவர் இறையாண்மை மிக்கவர். அவர் சொல்லிட்டார். வேத புத்தகத்தில் பவுல் குறிப்பிடும்போது நாம் எல்லாரும் ஸ்தானாதிபதிகள் சொல்கிறாரு இல்லையா? இந்த ஸ்தானாதிபதிகள் என்ற வார்த்தை தற்காலத்தில் அதிகமாக பயன்படுத்துவதில்லை. அம்பாசிடர்ஸ், தூதுவர்கள் இல்லையா? யாருக்கு தூதுவர்கள்? ஏதோ ஒரு கூட்டத்திற்கோ, ஏதோ ஒரு திருச்சபைக்கோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ இல்லை. இறையாண்மை மிக்க ஆண்டவர் அவருடைய தூதுவர்களாய் அவருடைய பணியை அவருடைய உள்ளத்தின் பாரத்தோடு செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். Our God is indispensable. You cannot reverse His truth. இந்த உண்மையை காலங்கள் மாறினாலும் நாம் மாற்றவே முடியாது, மாற்றவும் கூடாது. காலங்கள் மாறும்போது சுவிசேஷ ஊழியத்தையும் சில நேரத்தில் சமரசப்படுத்திக் கொள்கிறோம் இல்லையா? We dilute the very crux of the gospel. It's a danger. Second slide. When the calamities come, we should not forget God is still on the throne. He is unchanging God. His purposes will never change in the midst of changing calamities. There were human rebellions time and again trying to challenge this truth. But the Lord always established that He is the Lord, an unchanging God. He rules and overrules all the situation. அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக கிரியை செய்கிறார். நாம் இப்போ தற்காலத்திலேயே நிறைய மாற்றங்களை பார்க்கிறோம் இல்லையா? இயற்கையின் சீற்றங்கள் ஒரு பக்கம், போர் ஒரு பக்கம், பேண்டமிக் போன்ற நோய்கள் ஒரு பக்கம், மனித அறிவினாலே கணிக்க முடியாத பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
விபத்துக்கள், மரணங்கள், இவைகள் எல்லாமே சில நேரத்தில் ஆண்டவருடைய நோக்கத்தை நாம் மறந்து விட செய்யும் அபாயங்கள் இருக்கின்றன. It's human tendency to forget what God has called to do as a church in the midst of calamities because our attention diverts. நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகின்றன. மறந்துடுறோம். என்ன செய்யணுமோ அந்த திட்டங்கள்லாம் மறந்துடுறோம். என்ன செய்யணும்னு, என்ன பேசணும்னு யோசிக்கிறோமோ அதை மறந்துடுறோம். இவைகள் பெரிய செய்திகளாய் மாறிவிடுகின்றன, வேகமாய் பரவுகின்றன. நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், நிகழ்வுகள் மாறினாலும், மாறாத ஆண்டவர் அவருடைய நோக்கத்திலிருந்து மாறுவதே இல்லை. சுவிசேஷ ஊழியத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் திருச்சபைக்கு சொன்ன கட்டளை அப்படியே இருக்க வேண்டும். ஆனால் மறந்து விடுகிறோம். ஏன்? மனிதன் சுயநலவாதி. திருச்சபைக்குள்ளே சுயநலவாதிகள் பலர் நுழைந்து விடுகிறார்கள். தங்கள் சொந்த கருத்துக்களையும் எண்ணங்களையும் திட்டங்களையும் அதிகமாக மையமாக வைத்து செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். இதனால் சுவிசேஷம் கடைசி இடத்திற்கு சென்று விடுகிறது. எந்த அளவுக்கு கடைசி இடத்தை எடுத்து தெரியுமா? நேரம் இருந்தால் வாருங்கள், காலம் இருந்தால் வாருங்கள், லீவ் இருந்தால் வாருங்கள், சுகமாயிருந்தால் வாருங்கள், மழை பெய்தால் வராதீர்கள். The subtle way devil has distracted the church in many ways. Worship is a wonder. ஆனால் அங்கேயே நின்றுட்டோம்னா டேஞ்சர். இன்றைக்கு கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இல்லையா, அப்படியே மேய்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? எஸ், ட்ரூ. யூ வர்ஷிப் அ வண்டர்ஃபுல் காட். இஃப் இட் ரிமைன்ஸ் as a wonder, there's something drastically wrong. The wonder should motivate us to witness. Am I right? ஆண்டவர் விந்தை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் யோசிப்போம் என்றால், அந்த விந்தையை நமக்கு நாமே நினச்சிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா எங்கள் நானும் சுயநலவாதி. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறோன்னு சொல்கிறவங்க, ஐ எம் வர்ஷிப்பர்னு சொல்கிறவங்க அங்கேயே நின்றுடுறாங்க. For a disciple of God, for a worshipper of Christ, there are two sides you cannot separate. If wonder is one side, leads us to worship. Witness is the other side, make us go, share, active, practice. Let us not forget. Next slide. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் நம்மை சாட்சியாக இருக்க சொல்கிறார். We have umpteen reasons not to witness. இல்லை அப்படிதானா? ஏங்க சத்தியத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு வராதுங்க. என்ன வராது? பயமாக இருக்குங்க. நான் அதுக்காக அழைக்கப்பட்டவன் இல்லைங்க. அது என்னுடைய, இட்ஸ் நாட். ஒன் ஆஃப் த பாஸ்டர்ஸ் லாங் டைம் ago told me, this is not my cup of tea. Danger, right? If sharing the gospel, witnessing for Christ is not my cup of tea, better quit. சத்தியத்தை அறிவிப்பது அவசியம். ஏன் சொல்லுகிறேன்? நான் உன்னை சிருஷ்டித்தவர். The sovereignty of the Creator. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இது ரெண்டும் பொருத்தி பார்த்துருங்க. So God has purposed all of us to be witness. We are a purposeful creation. Am I right? ஆண்டவர் உன்னையும் என்னையும் சும்மா படைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை விரயமாகவே போவதற்காக படைக்கவில்லை. மனிதனை ஆண்டவர் படைத்தபோது
எல்லா சிருஷ்டிப்புக்கும் மேலானவனாய் படைத்தார். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், தன்னுடைய மகிமைக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டான். 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் அவருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Everyone who is called by name, my name, whom I created for my glory. We are the crown of creation. உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் இப்போ ஏஐ அழகாக காஸ்பல் சொல்லும், அப்படிதானே? ரைட்? Much better than you and I. But nevertheless, we are the best witnesses for God. True worshippers. நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அறிவிக்கவும் செய்ய வேண்டும். ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு இங்கிருந்து அனுப்ப நம்முடைய ஆராதனைகளில் திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார்? ஆராதித்தேன், உலகத்துக்குள்ளே புறப்பட்டு செல்லும்போது அறிவிப்பாளனாய் சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் என்று சொல்வது நம்ம மேலே சுமத்தப்பட்ட ஒரு கேலி செயல் இல்லை இல்லையா? இப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜி வாரம் முழுசும் ஆண்டவர் யார் என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு வரும்போது சொல்லணும் இல்லையா? I know there are limitations, there are restrictions too, I know. One thing I have been doing recently is when I go in taxi, somehow I try to speak to the driver, taxi drivers. Interestingly, some of them are open. நான் இந்த பயண நேரத்துலேயே ஏதாவது சுருக்கமாக சுவிசேஷம் சொல்லிட்டு கேன் ஐ சே எ ப்ரேயர் ஃபார் யூ அவங்க சொல்லுவாங்க சில நேரத்தில். போன வாரம் ஒருத்தனை பார்த்தேன், பிஸ்னஸ் மேன், லாஸ்ட் எவ்ரிதிங், எல்லாம் போயிடுச்சு. அவன் சொன்னான், இனிமேல் நான் எதையும் நம்ப தயாராக இல்லை. அப்புறம் நான் சிலுவை போட்டிருந்தேன், ஏன்னா நான் ஒரு ஃபியூனரல் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் கிறிஸ்டியன்ஸும் கேலி பண்ணான், கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீ எல்லாம் சொல்லிட்டேயா, நீ கஷ்டத்தில் இருக்கிற, ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஓ எஸ். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் நமக்கு வச்சிருக்கிறார். இஃப் யூ அண்ட் ஐ ஆர் ட்ரூ வர்ஷிப்பர்ஸ், there is a necessity, because God depends on us, the creation and the recreation too. There's a danger of being a passive worshippers. செயல்படாத ஆராதிக்கிறவர்களாய் நாம் இருப்பது அபாயம். வந்தவன் மாதிரியே போகிறோம், அப்படி தானே? சிரிச்சா கூட வேஸ்ட்டாக போயிடும், சரி கூட மாட்டேங்கிறோம். இயேசு நல்லவர்னு சொல்லுமே கூட முகத்தில் ஒரு கலை இருக்க மாட்டேங்குதுங்களே. What are we here for today, this evening, this morning? என்னிலே பாதிப்பு சேதாரம் வரக்கூடாதுன்னு சொல்கிறோமா? அப்படியே காட்சி வரைக்கும் ஐதர் அலி காலத்திலிருந்து காட்சிகள் மாறினாலும் நான் இப்படி தான் இருப்பேன். மாற மாட்டேன், வாய் திறக்க மாட்டேன், பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையாவது சாட்சியாக இருக்கணுமே. If you and I are active worshippers, we should be active witnesses too. Can I challenge you this morning? இது ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் தேவையில்லைங்க. ஏசுநாதர் கடவுள் சொன்னார், நானே தேவன் நம்பருக்கு நீங்கள் சாட்சிகள். நீங்கள் போய் பைபிள் ஸ்கூலில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லு. நோ ட்ரைனிங் நெசசரி. கர்த்தரை ருசித்த மனிதன் அதை சொல்வதற்கு தயங்கவே மாட்டானே. வாய்ப்பு கிடைத்தால் சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல மாட்டேன்றோம்? நம்ம வாழ்க்கை சில நேரத்தில் சரியாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் கூட உரசும்போது தான் தெரியும். We are called to be active worshippers, not passive worshippers. Next slide.
Men are his methods always. காலாகாலமாய் ஆண்டவருடைய திட்டங்களிலே சுவிசேஷ பணியிலே மனிதன்தான் இருந்தான். யோவான் 1 அதிகாரம் 6 வசனம் 7 வசனத்தை படித்தீர்கள் என்றால் மேசியாவை குறித்த அறிமுக வார்த்தைகள் யோவான் ஸ்நானங்களை பற்றி சொல்லும்போது யோவான் என்கிற மனிதன் இருந்தான். யோவான் 1 அதிகாரம் 6 வசனம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படியாய் அந்த ஒளியை குறித்து சாட்சியாய் வந்தான். Why God needed John the Baptist? He was no better than you and me. அவருடைய சரீரத்தை அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே கஷ்டமாக தான் இருக்கும். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். God depended on John to be his forerunner, to tell the gospel. மனம் திரும்புங்கள் என்ற செய்தியை சொல்வதற்கு ஆண்டவர் யாரையோ குறிக்கவில்லை. எலியாவை ஒரு பக்கம் கூப்பிட்டாரு, இந்த பக்கம் யோவானையும் கூப்பிடுறாரு, உன்னையும் என்னையும் கூப்பிடுகிறார். Man can be a powerful witness than the machines. சாதனங்கள் பெருகிவிட்டன. நிறைய பேர் காலையில் எழுந்து என்ன பண்ணுறது தெரியுமா, ஒரு வசனத்தை காமிச்சிட்டு நான் ஓவியம் செஞ்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வாழ்க்கை முழுசுமா ஆண்டவரை பற்றி நான் சொல்லி கேட்கவே இல்லை, கேட்டதே இல்லை. நிறைய உத்தியோகத்திலலாம் இருந்தார், ரிட்டையர் ஆகிட்டார். அவர் காலையில் 4 மணிக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எடுத்த உடனே ஒரு வசனத்தை அனுப்பிச்சி விட்டுறார். மார்னிங் ப்ரேயர்ஸ், மார்னிங் வசனம், மார்னிங் காஸ்பல். மத்தியானம் ஒன்று அனுப்புகிறாரு, சாயங்காலம் தூங்க போகும்போது ஒன்று அனுப்புகிறாரு. இப்போ அவர்கிட்ட பேசும்போது நான் உணர்ந்தேன், அவருக்கு உள்ளாக இருக்கிற குற்ற உணர்ச்சியை சரி செய்வதற்காக இதை செய்கிறார். நீ செய்கிறவங்க செய்யுங்க, உங்களுடைய மொபைல் மூலமாக அனுப்புங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அது போதாது. வார்த்தையினாலே சொல்லவில்லை என்றால் வெறும் கம்ப்யூட்டர்னாலையும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ்னாலையும் நம்ம சந்தித்ததால் போதாது, ஆண்டவர் பயன்படுத்த முடியும். The advancements of science and technology cannot match human witness. Worship is not just a wonder they can describe and sing. It's a witness with your word. For too many of us, God has become a private deity. எனக்கும் என் ஆண்டவருக்கும், நானும் என் ஆண்டவரும் இல்லையா? என் பூஜை ரூமில் போய் நான் கும்பிட்டா போதும், தனி அறையில் கும்பிட்டா போதும். கும்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. God is not just a private deity. It's a command of God to be public witness. Out of wonder, there should be witness. விந்தை நாம் நினைத்து பார்த்தா சத்தியம் சொல்ல வேண்டும். இந்த நோக்கத்தில் மாற்றமே கிடையாது. கடவுள் எல்லா அத்தாரிட்டியோடையும் சொல்கிறாரு, யுவர் மைன், நீ என்னுடையவன், என்னுடையவள். நாம் அவரை அறிவிப்பது தேவை. Next slide. It's also a covenantal responsibility. அவர் சொன்னார், யாக்கோபை கூப்பிட்டார், யாக்கோபே இஸ்ரவேலேன்னு சொல்கிறார். இந்த யாக்கோபும் இஸ்ரவேலும் ஒரே ஆள் தான். ஆனால் ஒரு வித்தியாசம். யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்ற பெயரை எதன் அடிப்படையில் ஆண்டவர் கொடுத்தார்? உடன்படிக்கையின் அடிப்படையில் தான். We are the
people of the new covenant, right? புது உடன்படிக்கையின் ஜனம். நம்ம கம்யூனியன்லாம் எடுக்கிறோம். புது உடன்படிக்கையினுடைய ஒரு எதிர்பார்ப்பு, the demand of the covenantal community is to be a witness. It's a covenantal choice based on His grace. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த உண்மை திரும்ப திரும்ப வருகிறது. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ. நம்ம எல்லாருக்கும் இங்கிலீஷ் நேம் வந்துடுச்சு, ஏதோ ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய இங்கிலீஷ் பேர், வார்த்தையில் வர முடியாத பேர்லாம் வந்துச்சு. It doesn't make us a Christian at all. There should be a change. ஒரு முறை ஆண்டவர் யாக்கோபை பற்றி கேட்டார், உன் பேர் என்னையான்னு கேட்டார். ஆண்டவருக்கு பேர் தெரியாதா? நல்லா தெரியும், யாருன்னே தெரியும். கேட்டார். அதை தாண்டிய ஒரு உண்மையை சொன்னார். நீ இஸ்ரவேலாக இருப்பாய். A deceiver comes into the covenantal relationship, want to be a blessing to others. மற்றவளுக்கு சாட்சியாய் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் திரும்ப இதை இஸ்ரவேல் மக்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஏன்? அவள் குருடாய் போய்விட்டார்கள், செவிடாய் போய்விட்டார்கள், அடிமைகளாய் திரும்ப மாறினது போல மாறிவிட்டார்கள், இருட்டிலே சென்று விட்டார்கள். சொல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்லைட். போன முறை சொன்னேன், God is not our private deity. God also did not choose us for private pleasures. உண்மையான எனக்கு இது பார்த்தா பாஸ்டர்ன்ற ஒரு அம்மா சொன்னாங்க, நீ அப்படியே நெருப்பு பாஸ்டர். என்ன நெருப்பு? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அந்த நெருப்பு அனல் போட்டாலும் வந்துடுமே. You and I are not here for personal pleasures alone. தனிப்பட்ட சுகமான இன்பமான புல்லரிக்க செய்யும் அனுபவங்களுக்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. The sovereign God has chosen us for a better purpose. ஏன் சொன்னார்? நீங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து, இல்லையா? The message of God becomes part and parcel of your being. The experiences may come and go. புல்லரிக்க செய்யும் அனுபவங்கள் ஆராதிக்கும் போது வரலாம், வரக்கூடாது, அது உங்கள் இஷ்டம். ஆனால் சத்தியம் எனக்குள்ளே சென்று கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய சேவகன். Serve God is a priority for God's covenantal people. முதலாவது வரிசையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது இருக்க வேண்டும். அது பாக்கியம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஊழியம் செய்கிறேன். ஊழியத்தில் சலிப்பு இருக்கான்னு கேட்டிங்களேன்னா நான் சொல்ல மாட்டேன் சலிப்பு இருக்குதுன்னு. பலவீனம் வந்துச்சு, உண்மை. ஒன்று மாதிரி எல்லாம் ஓட முடியல. ஆனால் ஊழியம் செய்வதில் சலிப்பும் சோம்பலும் தேக்கமும் இருக்கவே கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதில் என்னுடைய முதலாவது வரிசையில் யார் இருந்தது? கடவுள் தான், இல்லையா? கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இப்போ அதே தான், அதுதான் என்னுடைய முன்னுரிமையாக இருக்கணும். அது இல்லைன்னா எங்கேயோ கோளாறு என்னுடைய வாழ்க்கையில். விட்னஸிங் இஸ் மை ப்ரியாரிட்டி. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவரை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவரை அறிவிப்பதும்.
Making Him known is my goal. Not only knowing God. Our knowing God should result in making Him known. That should ignite the wonder we experience. ஆண்டவர் விந்தையானவர் என்று நான் அனுபவித்திருந்தால் அவரை எல்லாருக்கும் அறிய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நெக்ஸ்ட் ஸ்லைட். விட்னஸ் அன்டு ட்ரூத். நிறைய பேர் விட்னஸ் தான் நினைக்கிறோம். எனக்கு ஜுரம் வந்துச்சு, போனேன், ஜெபிச்சேன், நல்லா ஆயிடுச்சு. உண்மை. அதனால் யாருக்கு என்ன புண்ணியம்? உனக்கு ஜுரம் நல்லான்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? யோவானை குறித்த ஒரு அருமையான வார்த்தை, அவன் சத்தியத்திற்கு சாட்சி பகரவனாயிருந்தான். என்னுடைய டெஸ்டிமனி, சில நேரத்தில் நம்ம சொல்கிற டெஸ்டிமனி யாரையாவது குத்துற மாதிரி இருக்கும், அப்படி தானே? நான் சொன்னேன்னா தெரில. ஒரு முறை ஒரு சின்ன பெண்கள் சங்கத்தில் என்னை கூப்பிட்டாங்க, எப்படி தெரியாமல். நான் ஆனால் அவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்கனால நான் ஊருக்கு வந்தேன்னு தெரிஞ்சோன்னு கூப்பிட்டாங்க. போய் உட்காந்தேன். அந்த பர்டிகுலர் கூட்டத்தில் மாமியார் மருமக 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வீட்டில் சண்டை. யாருக்கு? மாமியாருக்கு. எல்லாம் சாட்சி சொல்வோம் அப்படின்னு சொன்ன உடனே மருமகள் வந்துச்சு. எனக்கு எத்தனையோ முள் வீட்டில் இருந்துச்சு. பார்த்தா மாமியார் உட்காந்துக்கிறாங்க. என்ன சாட்சி அது? அந்த சாட்சினால் ஒரு பைசா கூட யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. Your testimony does not witness to the truth of God. Your testimony is a waste. சொல்லலாமா? திரும்ப சொல்லட்டுமா? என்னுடைய சாட்சியினால் சத்தியம் சொல்லப்படாவிட்டால் என்னுடைய சாட்சி குப்பையிலே போட வேண்டிய சாட்சி. My testimony should express the reality of God in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு நிஜமான சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நிஜமானவர். It's because of grace. பேதுரு அது அழகாக சொல்கிறார். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் புண்ணியங்களை அறிவிக்கும்படி. யார் இவர்கள்? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தார்கள். God has brought them from darkness to light. For what? To witness, to proclaim a royal priesthood. Next slide. There's an urgency. சத்தியத்தை அறிவிப்பதில் துரிதமாய் அறிவிக்க வேண்டும். அவசரத்தன்மை சொல்ல நான் துரிதமாய் அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், எல்லா ஜாதிகளையும் அழைத்து வாருங்கள். There's a court scene. Nations are called together. A wonderful opportunity to witness. யாருக்கு சொல்கிறாரு? You witness to them. யார் அந்த அழைக்கப்பட்டவர்களில்? கண் தெரியாதவங்க, அவங்கெல்லாம் கூடி வரட்டும். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவர்களை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டென்று மெய் என்று சொல்லக்கூடும்படி அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வர யதார்த்தமுள்ளவர்களாய் விளங்கட்டும். ஆனால் அப்படி செய்ய வேண்டியவர் என்ன பண்ணாங்க? கண்களிலிருந்தும் குருடராயிருக்கிற ஜனத்தையும் காதுகளிலிருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். People have lost the purpose, the so-called covenant people. God said, come on, challenge them, come back. எத்தனை வருஷம் நம்மெல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்? Have we touched lives? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவாது வார்த்தையின் மூலமாவது யாராவது ஒருவரை தொட்டு இருக்கிறோமா? மந்தமாயிருச்சு, என் கண்ணு குருடாயிருச்சு,
ஆண்டவர் பார்க்குற விதத்தில் பார்ப்பதில்லை, ஆண்டவர் சொன்ன விதத்தில் நான் கேட்பதில்லை. மந்தமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படிப்பட்டவங்களை சொல்கிறாரு, கமான் புறப்பட்டு வாங்க, எங்கே ஜாதிகளை கூடி வர செய்யுங்கள். இட்ஸ் a greater purpose. எல்லாரையும் கூட வரைச்சது அவங்ககிட்ட போய் சொல்லுங்கன்றார். we have an opportunity. சில தேசங்களுக்கு நம்மளால் செல்ல முடியவில்லை, சில பேர் போயிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. there is another ministry here right now apart from the missions church has to do. there's a migrant population is on the increase. people are moving out. ஜனங்கள் பணி நிமித்தம் வாழ்வுகளிலே வேறு மாற்றங்கள் வேண்டும் என்று புறப்பட்டு செல்கிற கூட்டம் உலகெங்கும் பெருகிவிட்டது. Indian migrants are quite popular now. You can see people from all nook and corners of the world, and Singapore is no exceptions. You receive a lot of them. 1.4 மில்லியன் வெளிநாட்டு ஊழியர்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார்கள். இதில் கணிசமான தொகை இந்தியர்கள், அதிலும் கணிசமான தொகை தமிழர்கள் நம்முடைய வாசலிலே வந்திருக்கிறார்கள். இவங்களெல்லாம் சந்திக்கணுன்னா நம்ம முயற்சி எடுக்கணும். உங்கள் சர்ச் வெரி குட், யூ ஆர் ரீச்சிங் அவுட் டு தெம். இட்ஸ் a wonderful ministry. It has to be done with all urgency. திரும்ப நேரம் இருந்தால், காலம் இருந்தால், இன்னொன்று மெத்தடிஸ்ட் ட்ரெடிஷன் பட்ஜெட் இருந்தால், இல்லையா இல்லையா பட்ஜெட் இல்லாட்டி மினிஸ்ட்ரி கிடையாது. We cannot miss this opportunity anymore. One small group of people ministering to these needy ones is not sufficient. யாரோ பார்த்து கொள்வார்கள், பணம் வேண்டுமா தருகிறேன். நம்ம எல்லாரும் ஈடுபடணுங்க ஏதோ ஒரு விதத்தில். எங்கெல்லாம் இருக்கிறாங்க? டெக்னிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லையா, இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் நிறைய இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டிஸில் நிறைய இருக்கிறாங்க, தொழிற்சாலைகளில் நிறைய இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிறைய இருக்கிறாங்க, மரீன் ஃபீல்டில் நிறைய இருக்கிறாங்க, ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு எனக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியல, அதில் நிறைய பேர் இருக்கிறாங்க, பணிப்பெண்கள் நிறைய இருக்கிறாங்க, தாதிமார்கள் நிறைய இருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ பேர். இஸ் தேர் அன் அர்ஜென்சி தேர்? ஏன் அர்ஜென்சின்னு சொல்கிறேன், எவ்வளோ நாளைக்கு இந்த நிலைமை இருக்கும்னு நமக்கு தெரியாது. நான் உலகம் எங்கும் தங்களுடைய கதவுகளை திறந்து கொண்டு வெளிநாட்டு ஊழியர்களை வரவைத்து கொண்டிருக்கிறார்கள். நர்ஸுங்கெல்லாம் இப்போ வேற எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா, இல்லையா? சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில் வல்லுநர்கள் சில நேரத்தில் வெளியே போயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நாட்களில் நாம் சந்திக்க வேண்டும். ஏன் சந்திக்கணும் அவங்கள? அவங்க சென்று கொண்டிருக்கிற சில தேவைகளை சொல்லுகிறேன். மீட்டிங் த ஃபெல்ட் நீட்ஸ்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். ரைட். ஒன்று தனிமை. வெளிநாட்டு ஊழியர்கள் தனிமையை உணர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே வந்து அடையாளத்தை இழந்துடுறாங்க. அவங்களுடைய கனவுகள் எல்லாம் சில நேரத்தில் நனவாவதில்லை. வெளிநாட்டில் சிங்கப்பூருக்கு வரேன்னு சொல்லி வரவங்க சிங்கப்பூரில் வந்து இந்தியாவோட மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் சில டாமெட்ரி போயிருக்கிறேன், நாத்தம் அடிக்கிற டாமெட்ரி, இந்தியாவோட மோசமான டாமெட்ரி. நமக்கு தெரியாது, நம்மலாம் உள்ளே உட்காந்துட்டோம், இல்லையா? Suicidal tendencies are on the increase. ஒரு டாமெட்ரி சூப்பர்டென்ட்கிட்ட எனக்கு தெரிஞ்சவர் அவர் சொன்னார், ரீசெண்ட்லி there are some suicidal attempts. அதில் இந்தியர்களும் இருந்தார்களாம். ஏன் ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றன? issues of justice and fairness.
அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதில்ல. வேலை வாங்குறாங்க, சம்பளம் கொடுக்கறதில்ல சமயத்தில். சில நேரத்தில் திடீர்னு அங்கே காசு கொடுத்துட்டு வரான், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. unfair treatments, the workplace, exploitations by the agents, poor living conditions leave them in a state of dejection. ஒரு வறட்சி, விரக்திக்குள்ளே அவங்களே சென்று விடுகிறது. உறவுகள் இல்லை, அவங்க சரியான உறவுகளை அவங்க ஏற்படுத்தி கொள்வதில்லை. வீட்டை விட்டு தூரமாக வந்துட்டாங்க, கவலைகள் அதிகமாகின்றன. ஃபோன் வந்துருச்சா? இப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் வந்துடும் வீட்டில் இருந்து, இல்லையா? காசு இல்லைன்னா இங்கே தான் அடிப்பாங்க. இவர் எங்கள் ஐயா செலவு பண்ணிடுவார், வேறு எங்கேயாச்சும் எடுத்து. கடனில் இருப்பார். உறவுகள் உரசல். Coping with this stress is very important. They are finding it difficult to cope with the stress. நெருக்கத்தை அவங்களால சந்திக்க முடியல. ஒர்க்கிங் ஈத்தோஸ் மாறுது. வேலை செய்யும் இடங்களில் இருக்கிற என்ன சொல்கிறது, இந்த தத்துவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் ஒருத்தர் சொல்கிறாரு, அடிமைகளை விட மோசமான நிலைமையில் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். Some people work and work and work and work and overwork. தூக்கமின்மை. அவங்களுக்கு கிடைக்கிற சாப்பாடை ஒருத்தர் யாரும் ஆராய்ச்சி பண்ணி பேப்பரில் போட்டிருந்தாங்க. அடிப்படை ஊட்டச்சத்து அதில் இருப்பதில்லை. இவ்வளோ சோறு சாப்பிட்றாங்க, வயிறு ரொம்ப. அதில் கிடைக்க வேண்டிய சரீரத்துக்கு வேண்டிய ஊட்டச்சத்து, அவங்க வேலை செய்கிறாங்க இல்லையா கடினப்பட்டு, அதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்து இல்லை. தூக்கமில்லை, ஊட்டச்சத்து இல்லை, தவறான தொடர்புகள். இது நிஜம். குடி, சூதாட்டம் என்ற போதைப் பொருட்கள். அதனால் குறுக்கு வழியில் எப்படியாவது முன்னேறணும்னு பார்க்குறாங்க, முடியல. கடன் தொல்லையை அவங்களால சந்திக்க முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. கிரைசிஸ், எவ்ரிடே ப்ராப்ளம். தினமும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. தீஸ் ஆர் த ஃபெல்ட் நீட்ஸ். நீங்கள் சுவிசேஷன் போனீங்களேன்னா அவன் இது தான் சொல்லுவான் ஃபஸ்ட்டு. ஐயோயோ எப்போ போனாலும் காசு கேட்குறாங்க. இல்லை, அது அவங்களுடைய தேவை, உணரும் தேவை. இது எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியுமா? தெரியாது. நம்ம என்ன செய்கிறோம்? உனக்கு சத்தியத்தை சொல்லணும், நீ மனம் திரும்பு, உடனடியாக அதுதான் சொல்கிறோம். உண்மை, அதான் அடிப்படை தேவை. ஆனால் மேற்பூச்சான தேவைக்கு ஏதாவது மருந்து போடாதபடி, இல்லை எதுக்கும் ஆலோசனை சொல்லாதபடி வெறும் சத்தியத்தை மாத்திரம் சொன்னோம்னா அது உள்ளே ஏறாது, இறங்காது அவனுக்கு. Somebody said, bait the hook according to what the fish likes, not what the fisherman likes. தூண்டி கொண்டு போகிறீங்களா? மீன் எதை பார்த்துருக்கிறதோ அதுக்கேற்ற விதத்தில் மீனுக்கான உணர்வு அதில் பொறுத்து உணவை பொறுத்துங்க, தூண்டில் வச்சுருங்க. நீங்கள் ஒரு மோல்டுக்குள்ளே இருக்கிறீங்களா? அந்த சத்தியத்தை மாத்திரம் சொல்லும்போது அது சில நேரத்தில் வேலை செய்வதில்லை. எப்படி ஊழியம் செய்ய போகிறோம்? இது போராட்டம். என் பேப்பரில் எல்லாம் கொடுத்தேன் ஒரு இடத்துல, அது இங்கே சொல்கிறதுக்கு நேரம் இருக்குல்ல, ஆனால் செய்ய முடியும், செய்கிறாங்க. அநேக திருச்சபைகள் செய்கின்றன. நம்முடைய திருச்சபையிலும் ஏதோ ஒரு விதத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் செய்ய வேண்டும். முடித்து விடுகிறேன். ஊழியம் யாரோ ஒரு தனி மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டதல்ல. அபிஷேகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். யாரோ தனி மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்டதும் அல்ல இந்த ஊழியம். நான் என்ன செய்யணும்? நமக்கு அருகாமையில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஒன்றும் புரியல எனக்கு. ஆண்டவரே நீர் சொல்லும், ஆண்டவரே நீர் காட்டும், ஆண்டவரே நீர் திறந்து தாரும், ஆண்டவரே
நீர் தைரியத்தை தாரும் ஆண்டவரே, நீர் வார்த்தையை தாரும் ஆண்டவரே, இன்னொருடைய வாழ்க்கையை தொழுவதற்கான வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. Felt needs are real needs to them. Reach out to them. அப்போ இன்கார்னேஷனல் அப்ரோச்னு சொல்லி ஒரு அப்ரோச் இருக்குது. என்ன செய்யணும்? இவருடைய வாழ்க்கை யாரோ ஒருவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் என்னால் பொருள் சார்ந்த காரியங்களை செய்ய முடியல, நான் ஒருத்தருக்கு நண்பனாக இருக்கலாமே. ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற சகோதரிகளுக்கு சவால் விடுறேன். There may be co-workers, nurses who are in need. Not the money, the friend. சிரிக்கலாமே. சர்ச்சிலே சிரிக்க மாட்டேன் பாஸ்டர், அங்கே போய் எப்படி சிரிப்பேன்? சிரிக்க தெரியாதவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கர்த்தருடைய சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குமானா இட்ஸ் அ கண்டேஜியஸ் ஃபீலிங். சுவிசேஷனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை உண்மை கோபம் அல்ல. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க, கோன்னு பேசுகிறாங்கல்ல. ஆண்டோடைய அனுபவத்தோட பேசுகிறாங்க. அன்பு இருக்க வேண்டும் என்றால் சாந்தம் இருக்க வேண்டும் என்ற முகம் என்னுடைய வாழ்வு. Can you be an instrument in God's hand? Answer is yours. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீ நல்லவர், நல்லவர். என்னையும் நேசிக்கிறீர், எங்களையும் நேசித்தீர், எங்கள் திருச்சபையும் நீர் நேசித்தீர், உருவாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய இறை ஆண்மையை உணர்ந்து நாங்கள் ஆராதித்தோம். உம்முடைய அவசியத்தை உணர்ந்து நாங்கள் புறப்பட்டு செல்ல, இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு செல்லும்போது எங்களை தொட்டு அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். சுவிசேஷ பணியை செய்கிறவர்களாய் நாம் புறப்பட்டு செல்வோம் இந்த இடத்தை விட்டு. அந்த உணர்ந்தவர்களாய் அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடுவோம். அப்போது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். துன்பங்கள் யாவுமே துரிதமாய்
இன்றும் கூட நம்மை ஊழியத்தின் பேரில் வாஞ்சியாய் அழைக்கும்படியாய் நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்ட அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த வாரத்தின் விசேஷ ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட எப்போது பிரபுவும் சிஸ்லியாவும் வந்திருக்கிறாங்க. உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். 3 நாள் கழித்து வந்திருக்கிறீர்கள். அதே போல் யாராவது முதல் முறையாக நம்மோடு கூட ஆராதனையில் கலந்திருப்பில்லையானால் உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சகனாவும் ஷிலோவும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஆகவே உணவு ஐக்கியத்துக்கு பின்பதாக நாம் அனைவரும் இங்கேருந்து ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் இருக்கிற காப்பாக் F2 அந்த இடத்துல நாம் கூட இருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து நம்முடைய ஞானஸ்நான ஆராதனை முறைமைகள் தொடரும். ஆகவே நீங்கள் அனைவரும் வந்து இந்த ஞானஸ்நான ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பேருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரர் ராபின் இடத்துலையாவது சகோதரர் பிரேம் இடத்துலையாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வருகிற வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி நம்மளோட மாநாட்டினுடைய சோத்திர ஆராதனை ஜெபம் 27ஆம் தேதி இரவு 7:30க்கு பாசிர் பஞ்சாங்க தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் வைத்து நடைபெறும். ஆண்டவருடைய செய்தியை நம்முடைய மாநாட்டின் தலைவர் போதகர் சரவணகுமார் தர இருக்கிறார். ஹவு ப்ரேயர் கேன் ரிவைவ் யூ என்கிற தலைப்பில் அவருடைய செய்தி அளிக்கப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் வந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் சங்கத்தினுடைய வீட்டு கூட்டம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு நம்முடைய சகோதரி ஜோவான் ஜோசப் அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறும். இது குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி ரம்யா இடத்துலையாவது சகோதரி அனிதா இடத்துலையாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பெண்கள் சங்கத்தில் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி நமக்கு சாட்சி நேரம் உண்டு. ஆகவே உங்கள் சாட்சி நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஆண்டவர் ஏவுவானால் தயவாய் நீங்கள் உங்களுடைய பெயர்களை சகோதரர் ராபினத்திலாவது போதர்களிடத்திலாவது கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சாட்சி அநேக பேரை வழி நடத்துவதற்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஆகவே நீங்கள் தயவாய் உங்கள் பெயர்களை கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையினுடைய போதகர் சபையார் உறவுக்குழு கூட்டம் வருகிற 3ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7:30க்கு நடைபெறும். ஆகவே சபை குறித்து நல்ல ஆலோசனைகள், சபை குறித்து கரிசனைகள் இருக்குமானால், ஊழியத்தை குறித்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் இருக்குமானால் தயவாய் நீங்கள் நம்முடைய PPRC சேர்மன் சகோதரர் சம்பத்திடத்தில் நீங்கள் அதை தெரிவிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் 45வது ஆண்டு நிறைவு ஆராதனை 45th anniversary சர்வீஸ் ஆஃப் அமோக்கிய தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை வந்து வருகிற 6ஆம் தேதி ஜூலை மாதம் 6ஆம் தேதி முதல் வாரத்தில் வைத்து நமக்கு இங்கே காலை 9:30 மணிக்கு விசேஷ ஆராதனையாக இருக்கும். அந்த நாளில் நம்முடைய பிஷப் ரெவரண்ட் பிலிப்பிலும் ஆண்டவருடைய செய்தியை அளிக்க இருக்கிறார்கள். அதே நாளில் ஆராதனைக்கு பின்பதாக நம்மளுக்கு சர்ச் ஃபோட்டோகிராஃபும் எடுக்கப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த நாளில் வந்து விடும்படியாகவும் குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்து வரும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அனைவருக்கும் அறிந்த வண்ணமாக ஒரு துக்க அறிவிப்பு. சகோதரி ஞானமணி பிலிப் நம்முடைய சபையினுடைய மூத்த சகோதரி, அமுக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் வளர்ந்து இங்கேருந்து திருமணமாகி ஊழியத்துக்காக போனவங்க. அவங்க வந்து கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் அவங்களோட விமான பயணத்தின் போது எதிர்பாராத விதமாக மரணித்து விட்டார்கள். GCWCS பிரசிடெண்ட்டாக இருந்து ஊழியம் செய்தவர்கள். அநேக பேருக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவங்க. உங்களுக்கு அனைவருக்கும் அவங்களுடைய துக்க ஆராதனை, அவங்களுடைய இறுதி ஆராதனுடைய விவரங்களை நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜெபங்களில் தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். போதற்காகவும் விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அறிவிப்புகள் இருக்குமானால் உங்களுக்கு பின்பதாக தெரிவிக்கப்படும். விட்னஸ் அண்ட் இவாஞ்சலிசம் ஊழியங்களை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன். இந்த இதில் ஜனவரி 9ஆம் தேதி போதகர் சரவணன் மூலம் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். அதில் 45 பேருக்கு மேலாக கலந்து கொண்டு எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறது, கர்த்தரை அறியாதவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுன்றதை கற்றுக்கொண்டோம். அவர் நிறைய ப்ராக்டிக்கலாக அதை சொல்லி தந்தார். ஈஸ்டர் செலிப்ரேஷன், நமது சபையின் ஈஸ்டர் செலிப்ரேஷன் ஏப்ரல் 20ஆம் தேதி இங்கே நடந்துச்சு.
250 பேருக்கு மேலே கலந்து கொண்டாங்க. அதில் 50 பேருக்கு மேலாய் கர்த்தரை அறியாதவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய நாளில் பிரதர் ஆசிர் அறிவிச்சவனம்மா நமக்கு பேப்டிசம் இருக்குது. 2 பிள்ளைகள் ஷீலாவும் சஹானாவும் பேப்டிசம் எடுக்க இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்க. ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் எஃப்ஐபி பிரதர்ஸ்க்கு காஸ்பல் அறிவிக்கப்படுது. அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி நடத்தப்படுகிறது. எஃப்ஐஎஸ் சிஸ்டர்ஸுக்கு ஆல்ஃபா கோர்ஸ் நடத்தப்பட்டு வருகிறது. மாதத்தில் 5வது ஞாயிறு இருக்குமானால் அந்த வாரத்தில் சாட்சிகள் அறிவிக்க வாய்ப்பு தரப்படுகிறது. உங்களுக்கு சாட்சிகள் சொல்லணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இருக்குமானால் பிரதர் ராபின் பாஸ்டர் 2 பேருக்கும் சொல்லிவிட்டு அதை இது பண்ணுங்கள். வர்ற வாரம் ஜூன் 29ஆம் தேதி கூட 5th சண்டேயாக இருக்குது. அதை பற்றியும் நீங்கள் இப்போ பிரதர் ஆசிர் சொன்னதை கேட்டிங்க. அது மாதிரி இந்த வர வாரங்களும் அதில் வர்ற தேதிகளும் அதில் குறிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறு ஹீலிங் சர்வீஸ், ஹீலிங் ப்ரேயர் ஒவ்வொரு லாஸ்ட் சண்டேயும் நடக்குது. ஆஃப்டர் சர்வீஸ் இந்த இடத்துல பாஸ்டர்ஸ் தங்கி இருந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருக்குமானால் தங்கி இருந்து ஜெபித்து இந்த இடத்துலேருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். நமது சபையின் யூத் இந்த அண்டை அயலாருக்குள்ள உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு கிட்டார் கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த கிளாஸஸில் கலந்து பங்கு பெற சொல்லுங்கள். இதன் மூலம் கர்த்தருடைய வார்த்தை அந்த பெற்றோருக்கு போய் சேரணும். அந்த காரியத்துக்காக இதை எடுத்துச்சிங்க. இது எப்படி இந்த ஊழியங்களில் நீங்கள் பங்கு பெறலாம் அப்படின்னா, பாஸ்டர் மெசேஜில் சொல்லிட்டாரு, நேரம் இருந்தால் இதெல்லாம் இருந்தான்றதில்ல, எல்லாருக்கும் நேரம் தரப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் தாளந்துகள் தரப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய தாளந்துகளையும் நேரங்களையும் உபயோகப்படுத்த இந்த டீம்கிட்ட நீங்கள் பிரதர் ராபின் இந்த இதுக்கு தான் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி உங்கள் தாளந்துகளை இதில் பயன்படுத்துங்க. மேலும் இந்த டீம் இதில் இருக்காங்க. உங்களுக்கு வேறு வகையில் ஹெல்ப் வேணாலும் இந்த டீமில் இருக்க யாரையாவது தொடர்பு கொண்டு இந்த ஊழியங்களில் பங்கு பெற அழைக்கிறோம். நன்றி. Shall we all stand? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, அழைத்து வந்தீர், ஆராதிக்க செய்தீர், அனுப்பவும் செய்கிறீர். நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். உலகத்துக்குள்ளே செல்கிறோம், தேவையுள்ள உலகத்துக்குள்ளே செல்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். மகிமை உமக்கு மாத்திரமே சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.